கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வடதிசை ராஜா மற்றும் தென்திசை ராஜா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற தேசங்கள் வரலாற்றில் முன்பு எந்தெந்த நாடுகளாக இருந்தன. ஆனால் இப்போது அந்த வடதிசை ராஜா என்பது ரஷ்யாவையும் தென்திசை ராஜா என்பது அமெரிக்காவையும் குறிக்கிறது என்று ஏன் சொல்லப்படுகிறது என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் வரலாற்றில் ஏற்கனவே வடதிசை ராஜா தென்திசை ராஜா என்பவர்களின் சம்பவங்களை சுருக்கமாக பார்த்து விடுவோம். தானியேல் தீர்க்கதரிசனம் 11ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களில், இப்போதும் நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவா இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பனனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பிவிடுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனங்களின் வரலாற்று சம்பவங்களை புரிந்து கொண்டால் மட்டுமே தென்திசை ராஜா வடதிசை ராஜாவை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனங்களில் பெர்சியாவில் முதலில் 3 ராஜாக்களும் பிறகு ஒருவன், மொத்தம் 4 ராஜாக்கள் எழும்புவார்கள் என்றும் அதில் 4வதாக எழும்புகிறவன் கிரேக்கு தேசத்தை எதிர்ப்பான் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் எல்லாம் வரலாற்றில் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே நடந்து முடிந்துவிட்ட சம்பவங்கள் ஆகும். அப்போது பெர்சியா தேசம் என்பது தற்போதைய ஈரான் மற்றும் அதை சேர்ந்த பகுதிகளை குறிப்பதாகும். பெர்சியாவில் கேம்பிசஸ், சூடோ ஸ்மெர்டிஸ், டேரியஸ், செர்க்சஸ் என்கிற 4 பேர் அடுத்தடுத்து அரசர்களாக எழும்பினார்கள். அந்த காலகட்டத்தில்தான் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் பேரரசனாக உலக அளவில் செல்வாக்குள்ள மகா அலெக்சாண்டர் பேரரசனாக இருந்தான். இதை குறித்து தானியேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மகா அலெக்சாண்டர் ஆகிய கிரேக்கு தேசத்து பேரரசன் உலகத்தின் பல நாடுகளை பிடித்தான். பெர்சியா தேசத்தையும் பிடித்தான். இஸ்ரேலை சுற்றியுள்ள எகிப்து, சிரியா போன்ற எல்லா தேசங்களையுமே அலெக்சாண்டர் பிடித்து தன்னுடைய ஆள்கைக்கு கீழ் கொண்டு வந்தான். ஆனால் அலெக்சாண்டர் தனது 32வது வயதிலேயே மர்மமான முறையில் இறந்து விட்டான். அலெக்சாண்டரின் மனைவிக்கு சட்டபூர்வமான வாரிசாகிய ஒரு மகனும் அலெக்சாண்டருடைய இன்னொரு தொடர்பில் இருந்த பாரசீக பெண்ணுக்கு பிறந்த, அதாவது முறையற்ற வழியில் பிறந்த ஒரு மகனும் இருந்தார்கள். மேலும் அலெக்சாண்டரின் மனைவியின் கற்பத்தில் இருந்த அங்கீகரிக்கப்பட்ட வாரிசாகிய மகன் அலெக்சாண்டர் இறந்த பிறகுதான் பிறந்தான். ஆனாலும் அந்த 2 பிள்ளைகளும் மிகவும் சிறு பிள்ளைகளாக இருந்ததால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. மகா அலெக்சாண்டருக்கு 4 தளபதிகள் இருந்தார்கள். அந்த 4 தளபதிகளும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு அலெக்சாண்டரின் பேரரசை 4 துண்டுகளாக பிரித்து, அதாவது அலெக்சாண்டர் மரித்த பிறகு இதெல்லாம் நடக்குது. அந்த 4 தளபதிகளும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு அலெக்சாண்டரின் அந்த சாம்ராஜ்யத்தை 4 துண்டுகளாக பிரித்து 4 தளபதிகளும் ஒவ்வொரு பிராந்தியத்தை ஒவ்வொருவரும் ஆளுகை செய்தார்கள். இந்த 4 தளபதிகளும் அலெக்சாண்டரின் முழு குடும்பத்தையுமே அழித்து விட்டார்கள். அலெக்சாண்டரின் தாய், மனைவி, பிள்ளைகள் எல்லோரையுமே கொலை செய்து விட்டார்கள். இதை குறித்து தானியேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவன் எழும்பின பின்பு, அதாவது அலெக்சாண்டர் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பெயர்களிடமாய் தாண்டி போம் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அலெக்சாண்டருக்கு பிறகு அவனுடைய சாம்ராஜ்யமானது அவனுடைய சந்ததியாருக்கு, வாரிசுகளுக்கு இல்லாமல் மற்றவர்களாகிய அவனுடைய 4 தளபதிகளும் தங்களுக்குள் அடித்து கொண்டு 4 திசையிலும் அலெக்சாண்டரின் சாம்ராஜ்யத்தை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வார்கள் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டபடியே வரலாற்றில் நடந்தது. மேலும்
தானியேல் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனங்கள் வரை உள்ள எல்லாமே நிறைவேறிவிட்டது. தானியேல் 11ஆம் அதிகாரம் அதில் 35ஆம் வசனம் வரைக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு, 36வது வசனத்திலிருந்து இனி நடக்க போகுது. ஓகே, அந்த 5ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனங்கள் வரை தென்திசை ராஜா வடதிசை ராஜா என்று 2 ராஜாக்களை குறித்தும் அவர்கள் இருவருக்கும் இடையில் நடந்த சண்டைகள் மற்றும் அவர்கள் இருவரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த தீமைகள் மற்றும் அவர்கள் இருவரும் தங்களுடைய பெண்களை ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொடுத்த விஷயங்களை குறித்தும் எழுதப்பட்டுள்ளது. இவைகளை குறித்த வரலாற்றை, அதாவது அந்த சம்பவங்களை பற்றி வேறு ஒரு பதிவில் கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். இதில் தென்திசை ராஜா என்பது இஸ்ரவேல் தேசத்துக்கு தெற்கு திசையில் இருக்கிற எகிப்து தேசத்தை ஆளுகை செய்த அலெக்சாண்டரின் ஒரு தளபதியாகிய தாலமி என்பவனுடைய வம்சத்தை குறிக்கும். வடதிசை ராஜா என்பது இஸ்ரவேல் தேசத்திற்கு வடக்கு திசையில் இருக்கிற சிரியாவை ஆளுகை செய்த அலெக்சாண்டரின் இன்னொரு தளபதியாகிய செலூசிட் என்பவனுடைய வம்சத்தை குறிக்கும். மேலும் தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற சம்பவமானது இஸ்ரவேல் தேசத்துக்கு வடக்கே உள்ள சிரியாவை ஆளுகை செய்த வடதிசை ராஜாவாகிய அந்தியோகஸ் எபிபோனஸ் என்பவன், அதாவது இவன் இனி வரப்போகிற அந்திகிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். இந்த அந்தியோகஸ் எபிபோனஸ் என்கிற வடதிசை ராஜா, அதாவது அலெக்சாண்டருடைய இன்னொரு தளபதியாகிய செலூசிட் என்பவனுடைய அந்த வம்சத்தில் வந்தவன் தான் இந்த அந்தியோகஸ் எபிபோனஸ் என்கிற அந்த கிரேக்கன் ஆவான். அந்த வம்சத்திலிருந்து வந்தவன். இவன் சிரியாவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்தின் மீது படையெடுத்து திரளான யூதர்களை அழித்து கொன்று போட்டு ஜெருசலேமில் இருந்த எல்லா யூதர்களையும் கொன்று போட்டு விட்டான். மீதியான யூதர்கள் ஜெருசலேமை விட்டு தப்பித்து ஓடி கண்மலைகளிலும் பாலைவனங்களிலும் ஒளித்து கொண்டார்கள். இந்த அந்தியோகஸ் எபிபோனஸ் என்பவன் எருசலேம் தேவாலயத்தை பிடித்து சேதப்படுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பன்றியை பலியிட்டு ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான். இவன் தான் இனி வரப்போகிற அந்திகிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். மேலும் இந்த அந்தியோகஸ் எபிபோனஸ் என்பவன் தன்னுடைய இராணுவ வீரர்கள் மூலமாக அவனுடைய சிலையை, இந்த விக்கிரகத்தை எருசலேம் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைத்தான். அப்போது தேவாலயத்தின் பிரதான ஆசாரியனாய் இருந்த மத்தத்தியா என்பவன் அந்த விக்கிரகத்தை வைப்பதையும் பன்றியை பலியிடுவதையும் தடுப்பதற்காக எதிர்த்து போராடி மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே அந்த அந்தியோகஸ் எபிபோனஸ் என்பவனுடைய இராணுவ வீரர்களில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து வந்த அதை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண அந்த 2 பேரையும், அந்த வீரர்களை, அதாவது அவனுடைய அந்த அந்தியோகஸ் எபிபோனஸ் என்கிறவனுடைய 2 வீரர்களை, உள்ள வந்த 2 பேரையுமே அந்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளேயே கொன்று போட்டு விட்டான். பிறகு எவ்வளவு வைராக்கியம் பாருங்க அந்த பிரதான ஆசாரியருக்கு. பிறகு அங்கிருந்து தப்பித்து பிரதான ஆசாரியனாகிய மத்தத்தியாவும் அவனுடைய குமாரர்கள் 5 பேரும் எருசலேமை விட்டு ஓடி தற்போதைய டெல்லவிவ் நகரத்திற்கு அருகில் உள்ள மலை குகைகளில் ஒளித்திருந்தார்கள். பிறகு அவனுடைய அந்த பிரதான ஆசாரியனுடைய 5 குமாரர்களுடைய அந்த நேம் என்னன்னா, யோவான், சீமோன், யூதாஸ், எலையாசார், யோனத்தான். இந்த பேர், இவர்கள் தான் அந்த பிரதான ஆசாரியனுடைய 5 குமாரர்கள். பிறகு அந்த பிரதான ஆசாரியன் தன் குமாரர்களோடு ஏராளமான யூத வாலிபர்களை கூட்டி சேர்த்து மலை குகைகளில் வைத்து அவர்களுக்கு யுத்த பயிற்சி கொடுத்தான். அந்த படைக்கு அந்த பிரதான ஆசாரியனின் 3வது மகனாகிய யூதா மக்கபே என்பவன் தலைமையேற்று பெரும் யூத படையை திரட்டி சில வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் எருசலேமுக்கு வந்து அந்தியோகஸ் எபிபோனஸ் என்பவனையும் அவனுடைய இராணுவத்தையும் முறியடித்து துரத்தி எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் மீட்டு கொண்டு புதுப்பித்தார்கள். அந்த இடைப்பட்ட நாட்களில் தேவாலயத்தில் பலி நடக்கவில்லை.
ஆராதனை இல்லை. பன்றியை பலியிட்டு விட்டதால் ஆலயம் தீட்டுப்பட்டு விட்டது. அதாவது இவை எல்லாமே இனி வரப்போகிற அந்திகிறிஸ்து யூதர்களுக்கும் எருசலேமுக்கும் என்ன செய்ய போகிறான் என்பதை குறிக்கும் முன் அடையாளமாக நடந்த சம்பவங்களாகும். இந்த கடைசி நாட்களிலும் தென்திசை ராஜா வடதிசை ராஜா என்று 2 பெரும் சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஏற்கனவே நடந்ததைப் போலவே வடதிசை ராஜா இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி வருவான். அதுதான் கோகு மாகோகு யுத்தமாகும். அந்தியோகஸ் எபிபோனஸ் என்பவனைப் போலவே இனி அந்திகிறிஸ்து எழும்பி வந்து இனி ஜெருசலேமில் கட்டப்பட போகிற 3ஆம் தேவாலயத்தில் பாழாக்கும் அருவருப்பாகிய தன்னுடைய விக்கிரகத்தை வைத்து ஆலயத்தை தீட்டுப்படுத்துவான். எருசலேமிலிருந்து யூதர்களை கொன்று துரத்துவான். அவர்கள் அந்திகிறிஸ்துவின் மகா உபத்திரவ காலத்தில் வனாந்திரங்களுக்கும் கண்மலைகளுக்கும் ஓடி போய் ஒளித்துக் கொள்வார்கள். பிறகு இயேசுவின் பகிரங்க வருகையில் அந்திகிறிஸ்துவோடு யுத்தம் செய்து இயேசு தமது ஜனங்களாகிய யூதர்களை மீட்டுக்கொள்வார். இவைகளை குறித்து தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து இனி நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இவைகளை குறித்தும் தற்போதைய வடதிசை ராஜா தென்திசை ராஜா என்பவர்கள் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் என்பதை பற்றியும் வசன ஆதாரத்தோடு மற்றும் வரலாற்று ஆதாரத்தோடு கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். ஆமென்.